ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே எப்படி ஏர்ன் பண்ணுறது, வீட்டிலேருந்தே ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத யோசிக்கணும். அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதுனா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோனை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான பிஸ்னஸை சூஸ் பண்ணால் தான் அது முடியும். ஒரு சில இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் நம்மளால் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு மிஷினரிஸ் போட்டோ இல்லை ஒரு ஸ்மால் ஸ்கேல் பேக்கிங் பண்ணியோ அந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ மெயினான பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நம்மளால் வீட்டில் இருந்தே பண்ண முடியும். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிஸ்னஸை. ஆனால் நீங்கள் டைரெக்டாக இன் பர்சனாக போயிட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பற்றியான நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் இந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக இன் பர்சனாக போய் பார்த்ததுனால எனக்கு தெரிஞ்சது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் கிச்சன். க்ளவுட் கிச்சன் அப்படின்னா என்னென்னா, க்ளவுட் அப்படின்னா என்ன, நார்மலாக நமக்கு மேகங்கள் ஸ்கையில் மறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் க்ளவுடை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நிறைய நேரங்களில் விசிபிளாக க்ளவுட் தெரியாது. அதே மாதிரி டைப்பில் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸோ ஒரு ஹோட்டலோ எப்படி நம்ம ஆன்லைனில் ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஒரு ஃபுட் போர்ட்டல்ஸ் கூட டைப் பண்ணி வைக்கிறோமோ அதுதான் க்ளவுட் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஃபிசிக்கலாக ஒரு ஹோட்டல் நேம்ஸோ ஒரு ஹோட்டலோ எதுவுமே ரெஸ்டாரண்ட்ஸோ இருக்காது. அந்த இடத்துல டெலிவரிஸ் மட்டும், ஒன்லி டேக்அவேஸ். அந்த டேக்அவேஸும் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபுட் போர்ட்டல்ஸ் மூலயமா ஜொமேட்டோ ஸ்விக்கி அந்த மாதிரி பர்சன்ஸ் மூலயமா நம்ம சப்ளை பண்ணுறது. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு XYZ அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் நேமில் நீங்கள் இயங்குறீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட், நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ், நல்ல அவங்களோட ஃபுட் மெனூஸ் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த பிளேஸ்க்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ரெஸ்டாரண்ட் இருக்காது. இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் அனுபவிச்சது. ஆக்சுவலாக நிறைய நான் ஆன்லைன் போர்ட்டல்ஸில் ஆர்டர் பண்ணி ஃபுட்டு அந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குது, ஒரு வாட்டி நேரில் போய் அங்கே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு நான் நேரில் போய் பார்த்தப்ப அங்கே அந்த மாதிரி ஒரு போர்டும் இல்லை, ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் எதுவுமே இல்லை. அது க்ளவுட் கிச்சன் அப்படின்னாங்க. இங்கே குக் பண்ணி ஆன்லைனில் எங்களுக்கு வர ஆர்டர்ஸை நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். ஸோ அதுதான் இங்கே நாங்கள் செயல்பட்டுருக்கோம் அப்படின்னாங்க. அங்கே ஒரு 3 ஃபீமேல்ஸும் ஒரு 2 மேல்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு சின்ன கிச்சன் செட்டப், அதாவது நம்ம வீட்டுங்களில் நம்ம எப்படி வச்சுருப்போம் ஒரு கிச்சன் செட்டப், அந்த மாதிரியான ஒரு கிச்சன் செட்டப் தான் அங்கே இருந்தது. ஸோ அங்கே நான் என்னென்னலாம் பார்த்தேன், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் ஒரு ஓவர்வியூவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 10,000 ருபீஸ் வச்சா கூட இனிஷியலாக நம்ம இந்த மாதிரியான ஒரு செட்டப் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் மார்க்கெட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்டிங்கில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஆன்லைன் ஃபுட் போர்ட்டல்ஸ் மூலயமா நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க மூலயமா தான் உங்களோட மார்க்கெட்டிங்கை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஒரு ஃபுட் போர்ட்டல்ஸில் நம்ம டைப் பண்ணுறோன்னா நார்மலாக நமக்கு FSSAI கேட்பாங்க, நமக்கு GST கேட்பாங்க, கம்பெனி ரெஸ்டாரண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. நார்மலாக காமனாக FSSAI எடுத்துகிட்டு ஒரு கம்பெனி நேம், ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹோட்டல்னால் ஒரு நேம் XYZ ரெஸ்டாரண்ட் இல்லை சூப்பர் ஃபுட்ஸ் நான்வெஜ் ஸ்பெஷல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேமில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உத்தியோக ஆதாரில் அதை வச்சு நீங்கள் GST எடுத்துகிட்டே ஈஸியாக உங்களால் அப்ளை பண்ண முடியும் FSSAI. இதுதான் பேசிக் க்ரைட்டீரியா நீங்கள் ஒரு ஃபுட் போர்ட்டல்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா. இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது குக் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ். காமனாக ஒரு குக் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும், ஒரு பெரிய வெசல்ஸ், உங்களுக்கு ஒரு 4-5 வெசல்ஸ் தேவை. அதுக்கப்புறம் உங்களுக்கு கமர்ஷியல் கேஸ் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் மெட்டீரியல்ஸ் தேவை. ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஃபுட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணணும். அதே போல் நீங்கள் ஒன்லி தந்தூரிஸ் மட்டும் போடுறீங்க, கிரில் ஐட்டம் மட்டும் போடுறீங்கன்னா அந்த மாதிரியான மிஷின்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். இல்லை ஷவர்மா மட்டும் போடுறீங்கன்னா அந்த மாதிரியான மிஷின்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். இல்லை நீங்கள் பேக்கரி செட்டப்பில் ஒன்லி பேக்கரி ஐட்டம்ஸ், கேக்ஸு, பட்டர்ஸு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எதில் ஃபெமிலியர், ஒரு குக்கிங் இண்டஸ்ட்ரின்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த க்ளவுட் கிச்சனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைன் ஃபுட் போர்ட்டல்ஸில் மட்டும் இல்லைங்க, ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கூட டைப் பண்ணி ஒரு கேட்ரிங்காவோ இல்லை நீங்கள் ஒரு IT கம்பெனி அவங்க கூட டைப் பண்ணி நீங்கள் ஃபுட் போர்ட்டல்ஸ் மாதிரி அவங்களோட ஜோனில் ஏரியாலையும் நீங்கள் உங்களோட ஃபுட் போர்ட்டல்ஸ் ஆரம்பிக்கலாம். இல்லை ஃபுட் கோர்ட் அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு சின்ன கடைகள் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டிலே சின்னதாக நீங்கள் இந்த மாதிரியான ஃபுட் போர்ட்டல் செட்டப்ஸ் ஆரம்பிக்க முடியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலோடு சேர்த்து எக்யூப்மெண்ட்ஸோடு சேர்த்து நீங்கள் ஒரு 10,000 to 20,000 ருபீஸ் வச்சிங்க அப்படின்னா
இந்த ஒரு பிஸ்னஸை இனிஷியலில் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஆக்சுவலாக நம்ம ரா மெட்டீரியல்ஸை பொறுத்தளவுக்கு இப்போது திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கு சண்டே வரைக்கும் தேவைப்படுற ஒரு வாரத்துக்கான ரா மெட்டீரியல்ஸ் முன்னாடியே என்னென்னலாம் தேவை அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். அதே போல் இப்போ ஆன்லைன் ஃபுட் போர்ட்டல்ஸில் நம்ம டைப் பண்ணுறோன்னா பேமெண்ட்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், வீக்லி பேமெண்ட்ஸ், அதாவது எவ்ரி வெனஸ்டேஸ், அப்படி இல்லைனா 10 days ஒன்ஸு, 15 days ஒன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் மோட்ஸ் இருக்கும். எந்த மோட்ஸ் நமக்கு சூஸ் பண்ணணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் அவங்க நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம தான் நம்மளுடைய பட்ஜெட்டை மெயின்டைன் பண்ணணும். ஒரு இந்த 10 நாளைக்கோ 15 நாளைக்கோ தேவைப்படுற எல்லா ரா மெட்டீரியல்ஸும் நம்ம தான் முன்னாடியே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு நம்ம எவ்வளோலாம் கணக்கு ஆகுது அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாகவே நோட் பண்ணி வைக்கணும். எல்லா இடத்துலையும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு செலவாகுது, பேக்கிங்கில், ஃபுட்டில், ஆயில்ஸில், அப்புறம் லேபர்ஸில், எலக்ட்ரிசிட்டியில், இந்த மாதிரி ஒன்றுத்தையும் நோட் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களால் எப்படி இதை லாஸில் ஏற்கிறோமா ப்ராஃபிட்டில் ஏற்கிறோமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு தனித்துவமாக ஒரு பீஸா ஷாப் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலோ, இல்லை ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஆரம்பிக்கணுன்னாலோ, ஒரு மோமோஸ் ஷாப்ஸ் ஆரம்பிக்கணுன்னாலோ, இல்லை ஒரு பஜ்ஜி போண்டா ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் ஷாப் நீங்கள் ஆரம்பிக்கணுன்னாலோ, எது வேணாலும் நீங்கள் பண்ணலாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் இதுதான் எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இதில் கிடையாது. ஸோ அதை நான் திருப்பி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன வருமோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டீ மட்டும்தான் நல்லா போட தெரியும், எல்லா டைப்ஸ் ஆஃப் டீ வெரைட்டிஸ்னால் அதை மட்டும் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா செலவும் போக ஒரு க்ளவுட் கிச்சனில் ஒரு நார்மலாக புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 30,000 40,000 ரூபா வரைக்கும் வருமானம் அப்படின்றது உங்களால் இந்த பிஸ்னஸில் எடுக்க முடியும். இதே நீங்கள் ஒரு மிட் ரேஞ்ச் ஆஃப் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா உங்களோட இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு 2 lakhsலேருந்து ஒரு 3 lakhsக்குள்ளே இன்கம் இருக்கும். ஆனால் அதுக்கு என்னென்னலாம் மிஷினரிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் போய் விசிட் பண்ண ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ரேஞ்சான ரெஸ்டாரண்ட்ஸ். அது மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 lakh கிட்ட வச்சுருப்பாங்க. அவங்க ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, தந்தூரி சிக்கன், பார்பிக்யூ சிக்கன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைனீஸ் ஐட்டம்ஸில் சில்லி சிக்கன்ஸு, அப்புறம் நூடுல்ஸு, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் போடுறவங்க. அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபாலேருந்து 2 லட்ச ரூபாக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பிளேஸ்க்கு ரெண்ட்டு, உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட், இதெல்லாம் சேர்த்து ஒரு 1 லட்ச ரூபா இருக்கும். ஏன்னா ரொம்ப இன்டீரியர் தான், அங்கே பக்கத்தில் எதுவுமே கமர்ஷியல் ஷாப்ஸ் கிடையாது, ரெசிடென்ஷியல் மாதிரி தான் இருந்தது. அதனால் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு 1 lakh ஒரு ரெண்ட் செக்யூரிட்டி அந்த மாதிரி நம்ம அட்வான்ஸோடு சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படும். கவர்மெண்ட் லைசன்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 20,000 rupees இருந்தாலே போதும். FSSAI மட்டும் எடுத்தாலே மேஜராக போதும். நியர்பையில் நீங்கள் கிச்சன் செட்டப் வச்சு க்ளவுட் கிச்சன் பண்ணுறீங்க, பக்கத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு NOC வாங்கணும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் செலவு பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்க்கெலாம் உங்களுக்கு அவ்வளோ செலவாகும். இல்லைனா ஒரு 5,000 மேலே செலவே கிடையாது. மார்க்கெட்டிங் பண்ணோன்னா ஒரு 5,000 to 10,000 rupees உங்களுக்கு செலவாகும். ரா மெட்டீரியல் இனிஷியலில் சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20,000 ரூபா ஆகும். இதெல்லாம் ஒரு மிட் ரேஞ்ச் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாலேருந்து 25,000 ரூபா. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசர்வ், ஒரு பேலன்ஸ் நீங்கள் எடுத்து வைக்கணும். தேவை ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்றதுக்கு ஒரு பேக்கப்பாக ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருங்க. ஏதாச்சும் டெக்னிக்கல் சப்போர்ட், அதாவது பில்லிங், உங்களுக்கு பேமெண்ட், இந்த கிரெடிட் கார்டு ஹேண்ட்லிங், கேட்வேக்கு, பேமெண்ட் கேட்வேக்கு, இதுக்கெல்லாம் ஒரு 50,000 rupees அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 lakh rupees, 4 to 5 lakh rupees இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை. இதை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொட்டீனாக உங்களால் அந்த 2 லட்ச ரூபா அப்படின்றத எடுத்துகிட்டே இருக்க முடியும். தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கீங்க, நல்லா போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்னும் உங்களோட பிரான்ச்சஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 7 to 10 kilometers அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நான் போய் பார்த்து ஒரு 1.5 years ஆகுது. இப்போது அவங்களோட அவுட்லெட்ஸ் நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், ரெஸ்டாரண்ட்ஸாகவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பித்ததுனால அவங்க ஃபிசிக்கலாக உள்ளே டைனிங் சாப்பிட்ற அளவுக்கான ஒரு நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லெட்ஸ் சின்னதாகவே அங்கங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. மெயினாக நம்மளோட டிஷ்ஷு, நம்மளோட குவாலிட்டி, அந்த டேஸ்ட்டு, இதை மட்டும் நம்ம கொண்டு வந்துட்டாலே போதும். ஈஸியாக அந்த 1 to 2 lakhs earn பண்ணிட முடியும். நமக்கு ஒரு நாளைக்கு 40 to 50 ஆர்டர்ஸ் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5,000 rupeesலேருந்து 7,000 rupees இன்கம் வருது அப்படின்னாலே நம்மளால் ஈஸியாக அந்த 1.5 lakhsலேருந்து 2 lakhs வரைக்கும் இன்கம் அப்படின்றத ஏர்ன் பண்ணிட முடியும். இனிஷியல்லே ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் எதில் ஃபெமிலியர், எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் உங்களால் ஈஸியாக வந்து சேல்ஸ் பண்ண முடியும், நல்ல டேஸ்டியாக கொடுக்க முடியும் அப்படின்றத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 30,000லேருந்து 40,000 வரைக்கும் உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். அந்த ரொட்டேஷனல் அமௌண்ட்டை வச்சே நீங்கள் அகெயின் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாச்சும் வாங்கணுமா, எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாச்சும் வந்து அப்கிரேட் பண்ணுமா, உங்களோட மாஸ்டர்ஸு செஃப் இல்லை ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா சாலிடாக உங்களால் இந்த இன்கம் ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ க்ளவுட் கிச்சனுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி